வணக்கம் நண்பர்களே. நம்ம லாஸ்ட் வீக் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து சில ஸ்டாக்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ண போறோம். நிறைய பேர் வந்து பட்டாஸ் லிஸ்ட்டை வந்து ஒரு ஃபேவரட்டா பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நான் வந்து பட்டாஸ் லிஸ்ட் நான் எடுத்தேன். நிறைய பேர் இதவும் நான் வந்து நிறைய கலாய்க்கிறேன், இல்லை என்னோட வியூவர்ஷிப் நான் இன்க்ரீஸ் பண்றதுக்காக பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எடுத்துக்கங்க, புரிஞ்சுன்னா எடுத்துக்கங்க, பிடிக்கலன்னா விட்டு போயிட்டே இருங்க. ஐ டோன்ட் கேர். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் சொல்றேன். நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ சில பேருக்கு பிடிக்காம கூட போகலாம். ஒரு ஹெல்தி கான்வர்சேஷன் நம்ம பண்றதா இருந்தா கமெண்ட்ஸ்ல பண்ணலாம். வரும்போதே வந்து உங்களோட பயாஸ் மைண்ட் செட் அப்படி வந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. முதல்ல வந்து நம்ம இதுல சொல்லுவாங்க, லேர்னிங்க்கு ஒரு ஹேபிட் சொல்லுவாங்க, அன்லேர்ன் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அந்த அன்லேர்ன்ற பிஹேவியர் இல்லாட்டினா நீங்க வந்து புதுசா ஒன்றும் கத்துக்க முடியாது. சரிங்களா? ஏதோ நான் பட்டாஸ் லிஸ்ட் நான் எடுத்தனால என்னோட வியூவர்ஷிப் நான் கூட்டுறேன்னு நினைச்சுக்கிட்டு இதை பண்றேன். என்னோட வியூவை போய் பாருங்க. ஒரு கன்சிஸ்டண்டா எனக்குன்னு ஒரு வியூவர்ஸ் இருக்கிறாங்க. 300-400 வியூ தான் எனக்கு வரும். இதனால எனக்கு வந்து ஒரு பெரிய மானிட்டைசேஷன்லாம் கிடையாது. இதை நான் வந்து ஒரு பேஷனா பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஸோ பிடிக்கிறவங்க எடுத்துக்கங்க, பிடிக்காதவங்க விட்டு போயிட்டே இருங்க. ஐ டோன்ட் கேர். சரி, எனிவேஸ், ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பட்டாஸ் லிஸ்டோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. லைட்டா நம்ம சில கமெண்ட்ஸ்க்கு நான் வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துட்றேன். நான் லாஸ்ட் வீக் நான் கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ஏன் பட்டாஸ் லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா, பட்டாஸ் லிஸ்ட் ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக் தான். சரிங்களா? நிறைய ஸ்டாக்ஸ், ஆல்மோஸ்ட் 90% ஸ்டாக் வந்து நல்ல கம்பெனி தான் இருக்குது. ப்ராப்ளம் என்னன்னா, அதை நம்ம எப்படி பை பண்றோன்ற இந்த எக்ஸிகியூஷன் மெத்தட் தான். அதைத்தான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. அதைத்தான் நான் திருப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். புரிஞ்சுக்கிறவங்க சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, புரியாதவங்க வந்து அதை ஏதோ நான் வந்து காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ராட்டஜி, நான் வந்து நெகட்டிவா பேசி நான் ஹூக் கிரியேட் பண்ணி வீடியோ வியூ பண்ற மாதிரி ஆங்கிள் பண்றேன். அப்படிலாம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். என்னோட பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி நான் ஃபுல் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு இதுக்கும் நான் போட்டிருக்கேன். யாருமே அந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. ஃப்ரீயா நான் போட்டிருக்கேன். அதை மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு போதும். சரிங்களா? பிளஸ் சில மெத்தட்லாம் சொன்னேன், பிபி மெத்தட், அதெல்லாம் நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். என்னோட டெக்னிக்கல் வீடியோஸ் எடுத்து போய் பாருங்க. ஒரு சீரியஸா நான் போட்டேன் நான் எல்லா டெக்னிக்கல் இண்டிகேட்டர் அனாலிசிஸ் பத்தி. அதனால அதை பாருங்க. திரும்ப அதை எடுத்தேன்னா அதுக்கே திரும்ப எனக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஒவ்வொரு வீடியோ நான் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வாரம் அந்த வீடியோ திரும்ப பண்ண முடியாது இல்லையா? ஸோ தயவுசெய்து போய் பாருங்க. முடிஞ்சா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அந்த வீடியோஸ் லிங்க்ஸ் எல்லாம். சரிங்களா? சரி, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம எடுக்க போறோம். பட்டாஸ் லிஸ்ட் நான் ஃபுல் பக்கெட் நான் எடுக்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சில பேர் வந்து நீ டிஃபரெண்டா கன்சிடர் பண்ணல, நீ போனஸை கன்சிடர் பண்ணல, அது இதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டேன் பாஸ். சரிங்களா? எல்லாத்தையும் பார்த்தா நான் வந்து பேக் டெஸ்ட் பண்றேன். டேட்டாவை சோர்ஸ் நான் கொடுத்துட்டேன் நான். சரிங்களா? போய் சோர்ஸை பார்த்துக்குங்க. நீங்க தப்பா இருந்ததுன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து எல்லா ஸ்டாக்ஸ் 50 ஸ்டாக்ஸ் உட்காந்து நான் டெய்லி ஒவ்வொரு நாளும் போய் நான் கார்னர் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. டேட்டா ஒரு 5 ஸ்டாக் 6 ஸ்டாக் நானே வந்து மேனுவலா எல்லா டைம் லைன்ல போய் நான் அனலைஸ் பண்ணேன். எனக்கு கரெக்டா இருந்துச்சு. டேட்டா எல்லாமே யாஹூ ஃபினான்ஸ்ல இருந்து வந்திருக்கு. ஸோ இதையும் நான் உங்கள்கிட்ட சோர்ஸ்னு சொல்லிட்டேன் நான். சரிங்களா? நானா புதுசாக ஒரு டேட்டா கிரியேட் பண்ணேன். அதை வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். அதை திரும்ப நான் காட்டுறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ முதல்ல வந்து என்ன பிரச்சனைனா, உங்களோட பொசிஷன் சைசிங் பிளஸ் ஸ்டாக் பிக்கிங். மூணாவது வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலா ஸ்ட்ராட்டஜியை முதல்ல வரணும். சரிங்களா? நிறைய பேர் அது கன்ஃபியூஸ் ஆவாங்க. நான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றது உங்களுக்காக சொல்றேன், உங்க டெர்மினாலஜிக்காக சொல்றேன். சரிங்களா? ஸ்ட்ராட்டஜின்னா என்ன எடுத்துக்கிடுவாங்கன்னா, எப்போ என்ட்ரி ஆகுது, எப்போ எக்ஸிட் ஆகுது, என்ன கண்டிஷனை பார்க்கணும், இதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. ஸ்ட்ராட்டஜின்றது மேலே வந்து உங்களுக்கு ஆக்சுவலா பொசிஷன் சைசிங், உங்களை ஒரு டிசிப்ளின், ஒரு ரூல் பேஸ்ட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்றீங்க பார்த்தீங்களா, ஒரு ஹேபிட் ஃபாலோ பண்றீங்களா, அதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வரதெல்லாம் ஆக்ஷன் பிளான். சரிங்களா? உங்களோட ஸ்ட்ராட்டஜி முதல்ல செட் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும்? உங்களோட பொசிஷன் சைசிங் இருக்கணும், ஒரு டிசிப்ளின் இருக்கணும், ஒரு ஹேபிட் இருக்கணும், ஒரு ரூல் பேஸ்ட் சிஸ்டம் இருக்கணும், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பத்தி புரிஞ்சுக்கணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா உங்கள்கிட்ட ஸ்ட்ராட்டஜியே இல்லை. அப்புறம் நீங்க எப்படி உள்ள போய் நீங்க இதுல எல்லாம் பிளான் பண்ணுவீங்க, செய்வீங்க? குத்து மதிப்பா டெய்லி ஒன்னா வாங்குறது, சொல்றது யாராவது சொல்றாங்களா, அதை கேட்டு ஒன்று வாங்குறது, கீழே விழுவுதா, ஏன் விழுவுதுன்னு தெரியாது, போய் 4 பேர் கேட்கறது, ஏன் விழுவுதுன்னு கேட்கறது. அட்லீஸ்ட் கொஞ்சமா உங்க சைடுல ஒரு எஃபோர்ட் போடுங்க, படிங்க. சரி, இது வந்து நான் ஒவ்வொரு வீடியோ புலம்ப வச்சிடாயோ, அந்த மாதிரி எனக்கு ஆதங்கமா இருக்குது. அதனாலதான் நான் வீடியோஸ் போடுறேன். ஒரு விழிப்புணர்வுக்காக நான் போடுறேன். அதை புரிஞ்சுட்டு கத்துக்குங்க. கமெண்ட்ல இதனால நீங்க வந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க போட்டிங்க வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, வாங்க இந்த வாரம் நம்ம உள்ள டீட்டெயிலா போகலாம். நான் உங்கள் சுந்தர், நீங்க பார்த்துருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ். இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நேரம் போயிடுச்சு, டைம் எடுத்துட்டேன். பாப்போம், நம்ம டீட்டெயிலா கவர் பண்றேன். பொறுமையா வீடியோ ஃபுல்லா பாருங்க, என்ன சொல்றேன்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெசிஷன் எடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லிங்கையும் உங்களுக்கு அனுப்புறேன், பாத்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி சில டைம் வந்து இந்த டிசிஆர்
அப்படின்ற ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றாங்க இல்லையா சில பேர்லாம். அந்த மெத்தட் வந்து நான் லாஸ்ட் டைம் போட்டது வந்து டெய்லி பைன்றது தான் டிசிஆர்னு சொல்லி சொன்னேன்னு சொல்லி எல்லாருமே புலம்புனாங்க. நான் அதுக்கும் வந்து ப்ராப்பரா சரி ஃபண்டமெண்டல் பார்த்து தான் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற கண்டெக்ஸ்டிங் நான் வந்து லாஜிக் போட்டிருக்கேன். உண்மையிலே நீங்க அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்களே போய் செக் பண்ணுங்க. நான் காமிக்கிற டேட்டா வச்சு உங்களுக்கு ஐடியா போயிடும். எப்படி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா என்ன மாதிரி உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரிங்களா? சரி, இப்ப பாத்தீங்கன்னா பட்டாஸ் லிஸ்ட்ல வந்து 48 ஸ்டாக் இருக்குது. சரிங்களா? நான் 40 ஸ்டாக் எடுத்திருக்கேன். அதாவது 2010 இருந்து 2022 வரைக்கும் நமக்கு 48 ஸ்டாக் இருக்கு. இதே இது 2022 இருந்து இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா 51 ஆயிடுச்சு. ஏன்னா சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து டாடா மோட்டார்ஸ் எல்லாம் 2 ஆயிடுச்சு, ஐடிஸ் எல்லாம் 2 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆனதுனால சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதனாலதான் நம்பர் ஸோ அதனாலதான் நான் என்ன பண்ணுவேன் 2000ல இருந்து 2010ல இருந்து 2022 வரைக்கும் ஒரு டேட்டா வச்சிருக்கேன். நான் நிறைய பேர் வந்து 2022க்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட விழிப்புணர்வு ஜாஸ்தியாச்சு. நிறைய பேர் அப்பதான் உள்ள என்ட்ரியா இருக்காங்க. சோ அதனால நான் 2022 இருந்து போட்டிருக்கேன். நான் அதையும் நம்ம பாத்துருவோம். சரிங்களா? சோ 2010ல இருந்து இப்ப வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இது டேட்டாக்காக போட்டிருக்கேன். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா டேட்டா வருமானா வராது. ஏன்னா இது வந்து ரெண்டுலயுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்ம லாஜிக் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். அதனால இது ஒர்க் அவுட் ஆகாது. பட் நான் டேட்டாக்காக வச்சிருக்கேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்துங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 2022 இருந்து நவம்பர் இப்போ வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். நவம்பர் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சரி இதெல்லாம் விடுங்க, எதுவும் சொல்லிக்கலாம். பிபி டைனமிக் ஒரு மெத்தட் இருக்கு, ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நான் முடிஞ்சதை கவர் பண்றேன். அது என்னன்னு சொல்லிட்டு அது ஃபாலோ பண்ணா உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் வரும். அதை ப்ராப்பரா நீங்க டெக்னிக்கல் தெரிஞ்சா ஃபாலோ பண்ணலாம். நீங்க மொத்தமா வந்து 1.79 crores இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. எல்லா ஸ்டாக்கும் வாங்கியிருந்தா கேட்கலாம், டிசிஆர் கெபாசிட்டில எங்களுக்கு எல்லாம் வந்து அவ்வளவு வசதி இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து ஐடியா சொல்றேன் என்னன்ட்டு. இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் எல்லா ஸ்டாக் மொத்தமா இருக்கு. சரிங்களா? மொத்தமான ஸ்டாக்ஸும் இந்த பர்டிகுலர் டேட் ரேஞ்சில் 2022 நவம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு எக்ஸையா வந்து கொடுத்துருக்கு இந்த இடத்துல சம்மரி இருக்கு. 42 ஸ்டாக். அதுல 9 ஸ்டாக் வந்து இண்டெக்ஸை வந்து பீட் பண்ணல. நிப்டி 50யோட ரெஃபரன்ஸ் இது வந்து இவ்வளவு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு சம்மரி இந்த இடத்துல வந்து நீங்க பாத்துக்கலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்திருக்கும். ஒரு பேஜ் இண்டஸ்ட்ரியில மட்டும் 4.5 வருஷம் ஹோல்ட் பண்ணேன். இதெல்லாம் நான் லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. ஸோ எந்த ஸ்டாக்ஸ் இதுல போயிட்டு ஸ்டாக் டீடைல்ல போயிட்டு எந்த ஸ்டாக்ஸ் இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க் எடுக்கலாம். எடுத்தோம்னா எந்த ஸ்டாக் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இதுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா இந்த ப்ராஃபிட் புக்கிங் ஸ்ட்ராட்டஜி தான் நிறைய ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 8.65 lakh கரண்ட் வேல்யூ எவ்வளவு, எக்ஸ்ஆர் எவ்வளவு, உடனே உள்ள இறங்கிடுவாங்க. ப்ராஃபிட் புக் பண்ண எனக்கு டாக்ஸ் வரும் அதுன்னு சொல்லிட்டு எப்ப ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம சொன்னோம்னா 1000 வருவாங்க. ஆளு ஐடியா தான் இப்ப சொல்றேன். நான் ஐடியா புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கும் ஐடியா. சரிங்களா? வாங்க இது பாத்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிலையும் என்ன சொன்னீங்கல்ல, டிவிடெண்ட் எல்லாம் பார்க்கல, போனஸ் எல்லாம் பார்க்கலன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிலையும் எனக்கு எவ்வளவு டிவிடெண்ட் வந்துச்சு அப்படின்றது நான் போட்டிருக்கேன் நான். சரிங்களா? சரி, நம்ம ஃபண்டமெண்டல் டிசிஆர்ல நான் என்ன நேம் வச்சுக்கேன், ஃபண்டமெண்டல் டிசிஆர் வச்சுட்டேன். டிசிஆர்ன்றதுக்கு நான் என்ன பண்ணுமால டெய்லி பை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. டெய்லி பை ஒன் அதான் நான் முன்னாடி சொன்னேன். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் எப்ப நல்லா இருக்கோ அப்போ மட்டும் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் ஃபண்டமெண்டலி டிசிஆருக்கான கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 17,000 rupees வந்து டிவிடெண்ட் வந்திருக்கும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இதோட வின்னர் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங். ஃபண்டமெண்டல் டிசிஆர் பாத்தீங்கன்னா எக்ஸ்ஆர் வந்து 4.72, இண்டஸ்இண்ட் வந்து -4.7 இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங்ல எனக்கு பிளஸ்ல இருக்குது. நீங்க டெய்லி ஒன்னு வாங்கிட்டு இருந்தா -2.7. சும்மா கண்ண மூடி டெய்லி ஒன்னு. வாரம் எஸ்ஐபி போட்டீங்கன்னா பை அண்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா பிபி டைனமிக் யூஸ் பண்ணீங்கன்னா இதுக்கும் ப்ராஃபிட் புக்கிங் ஆல்மோஸ்ட் கிட்ட இருக்குது. இந்த 52 week drawdown 4 point. இதை விடுங்க. ஓகேங்களா? நீங்க ஃபண்டமெண்டல் டிசிஆர் சொல்றீங்களா, அதுக்கு நான் என்ன சொல்றேன் இந்த பாருங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது எந்தெந்த வருஷம்லாம் இந்த ஸ்டாக் வந்து ஃபேர் வேல்யூவேஷன்ல இருந்துச்சு. பாருங்க, குட் வேல்யூ எப்ப 23, 24ல குட் வேல்யூ, 25லயும் 26லயும் எக்ஸ்பென்சிவ். இந்த 2 வருஷமும் வந்து இந்த ஸ்டாக்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்க கூடாது. டிசிஆர் ஃபாலோ பண்ணி இருந்தீங்கன்னா இங்க 2 தான் உங்களுக்கு இந்த 2 வருஷத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுவும் நான் வந்து ஃபுல் ட்ரேட் லாக் வச்சிருக்கேன் நான் இதுக்கு. ஓகேங்களா? இப்ப இதுல ஃபண்டமெண்டல் டிசிஆர் போன வச்சுங்களேன், ஃபுல் ட்ரேட் லாக் இருக்கும். எப்பெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு பாருங்க. 9.9லயே அப்படியே இருக்குதா இன்வெஸ்ட் அமௌண்ட். ஏன்னா 2 வருஷம் வந்து இங்கேயே முடிஞ்சிருச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து லாஸ்ட் 2 years வந்து எக்ஸ்பென்சிவ். ஸோ இன்வெஸ்டே பண்ணிருக்க கூடாது. 9 அப்படி இருக்குதா? ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ இப்போ என்ன இருக்குது, ஸ்டார்ட் பண்ணும்போது 17 ரூபாய் ஆரம்பிச்சோமா, சரி 17,000 ஆரம்பிச்சோமா, இப்போ வந்து 8 லட்ச ரூபாய் நிக்குது. ஆனா இன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து 9.9 lakh. நீங்க ஃபண்டமெண்டல் டிசிஆர் மெத்தட் ஃபாலோ பண்ணியிருந்தா கூட நீங்க வந்து உங்க போர்ட்ஃபோலியோ வந்து லாஸ்ல தான் இருக்கும். சரி, டிவிடெண்ட்லாம் இருக்குது அப்படின்னா நான் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். சரிங்களா? இந்த டிவிடெண்ட்லாம் வந்திருக்கு பாத்தீங்களா, இந்த டிவிடெண்ட்லாம் வந்து நான் ரீஇன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். சரிங்களா? அதுவும் நீங்க வந்து
சரி இதுல இல்ல, பட் ஆனா டேட்டா இருக்குது. அந்த டிவிடெண்ட் நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட், டிவிடெண்ட் எவ்வளவு வந்திருக்கு உங்களுக்கு? 17,000 வந்திருக்கு. 17,000 நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் 2010ல இருந்து டேட்டா எடுறேன். 2010ல இருந்து நவ் இப்போ ஃபுல் இயர் போவோம் சரிங்களா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த வருஷம்லாம் வந்து இங்க குட் வேல்யூல இருக்கு பாத்துங்க. இங்க எக்ஸ்பென்சிவ், திரும்ப குட் வேல்யூ, திரும்ப எக்ஸ்பென்சிவ் இப்படி இருக்குது. இந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு எது வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு நீங்களே பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபண்டமெண்டல் டிசிஆர்ல உங்களுக்கு டிவிடெண்ட் 1.23 லேக் வந்திருக்கும். ஓவரால் இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேப்சர் பண்ண சொன்னேன் இல்லையா, 2 டிஃபரெண்ட் டைம் ஜோன் எக்ஸ்ட்ரா கேப்சர் பண்ண முடியல. பட் நீங்க இன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து 35 லட்சம், கரண்ட் வேல்யூ வந்து 36 லட்சம், அவ்வளவுதான் சரிங்களா. நீங்க டெய்லி ஒண்ணு வாங்கியிருந்தீங்கன்னா கூட அதே தான், ஒன்னும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. சரி, பிக்சட் எஸ்ஐபி போட்டிருந்தீங்கன்னா சூப்பரான ரிட்டர்ன், எதுவுமே பார்க்காம பிபி டைனமிக் மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தா சூப்பரான ரிட்டர்ன். இந்த மெத்தட வந்து சில பேர்லாம் கமெண்ட்ல போடுறீங்க, இந்த மெத்தட் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், இருந்தா இருக்கட்டும் பண்ணாதீங்க அப்படின்னா அவ்வளவுதான். உங்களுக்கு புரியலன்னா புரியலன்னா என்ன பண்ண முடியாதுல்ல. உங்களை வந்து நான் ஒவ்வொருத்தராக வந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தெரியல நீ எது ஃபாலோ. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அது நீ டெய்லி ஒன்று வாங்கிட்டு போவீங்களா, வீக்லி ஒன்று பிக்சட் எஸ்ஐபி போடுங்களா, டெய்லி ஒன்று போடுங்களேன். ஃபண்டமெண்டல் டிசிஆர் சொல்லி நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. நீங்க நான் ஃபண்டமெண்டல் பார்த்து இன்வெஸ்ட் பண்றேன், அப்போ ஒரு ரூல் பேஸ் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 2022 இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டாக்ல நீங்க எவ்வளவு வந்திருக்கான்னு பாருங்க. முக்கியமா இந்த ஐடிசி கழுத யாரை பார்த்தாலும் ஐடிசி தான் அப்படியே சண்டை போட வராங்கப்பா. இதை பத்தி பேசினாலே ஐடிசி பாருங்க, நீங்க என்ன வருது, என்ன ரிட்டர்ன் வருது உங்களுக்கு ஐடிசில. பிபி யூஸ் பண்ணா கூட 1.28%, ப்ராஃபிட் புக்கிங்ல பண்ணா கூட 2%. நீங்க ஃபண்டமெண்டல் டிசிஆர் பண்ணீங்கன்னா -5.5%. மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க போர்ட்ஃபோலியோ போய் பார்த்து சொல்லுங்க, உங்களோட ரிட்டர்ன் வந்து -5% இருந்துச்சு. முக்காவாசி பேர் 20%, 30% மேல நெகட்டிவ் உட்காருங்க. அப்ப நீங்க எந்த அர்த்தத்துல நீங்க ஃபண்டமெண்டல் ஃபாலோ பண்றீங்க? சரி, இதுதான் ஃபண்டமெண்டல், எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கேன் நான். ஸோ இதுல வந்து குவார்டர்லி பேசிஸ் இருக்கும் டேட்டா, இதுல ஃபுல்லா நான் போடல. எந்த குவார்டர்ல வந்து உங்களுக்கு இது குறைஞ்சிச்சு அதை பேஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ குட் வேல்யூக்கும் ஃபேர் வேல்யூக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. எல்லா சமயம் ஒரே மாதிரி இன்வெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. இந்த வருஷம் தான் எப்போ 24 மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஃபேர் வேல்யூல இருந்திருக்கு, அதெல்லாம் குட் வேல்யூல தான் இருக்கு சரிங்களா. இப்போ இதுல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டிசி அப்படின்னா உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து 35,000 ரூபாய், டெய்லி ஒன்று வாங்கினா 42,000 ரூபாய் வந்துடும். பாத்துங்க ரிட்டர்ன். பிக்சட் எஸ்ஐபில நெகட்டிவ் லாஸ், டெய்லியில லாஸ், பிபில அட்லீஸ்ட் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. பை அண்ட் ஹோல் ப்ராஃபிட் புக் பாசிட்டிவ், ஃபண்டமெண்டல் டிசிஆர் -39. எப்போ 2022 இருந்து இப்போ வரைக்கும். சரி, இன்னொரு ஸ்டாக் சொல்லுவாங்க, என்ன ஸ்டாக் அது? ஜோதி லேப்ஸ். ஜோதி லேப்ஸ் பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீக்ல சொல்லியிருப்பேன், ஃபண்டமெண்டல் டிசிஆர் நீங்க உண்மையிலேயே ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு -9% தான் லாஸ்ட்ல இருக்கும். ப்ராஃபிட் புக்கிங் ஃபாலோ பண்ணீங்கன்னா 14% பாசிட்டிவ்ல இருப்பீங்க. இதுதான் ஃபண்டமெண்டல். எக்ஸ்பென்சிவ் எப்போ எக்ஸ்பென்சிவ்? 2025 இருந்து அது எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக். 24, 23, 22 தான் குட் வேல்யூ, ஃபேர் வேல்யூ கூட குட் வேல்யூ. வேல்யூவேஷன் வைஸே இது வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கு. அப்ப நீங்க ஃபண்டமெண்டல் டிசிஆர் போட்டீங்கன்னா இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் லாஜிக். 3.6 லேக் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணது 5,000 நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இதுதான் வேல்யூவேஷன் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிருக்குது. உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு சரிங்களா. ஓகே, ஸோ இது இப்போ நான் இன்னொன்று என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, நீங்களே இன்ட்ரெஸ்டிங்கா இதை ட்ரை பண்ணலாம். எப்படின்னா இங்க கீழே வாங்க, இது எல்லாமே உங்களோட இருக்காது. ஸோ எல்லாம் இது போட்டா நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு, 1.79 crore இருக்குது. ஸோ உண்மையிலே நீங்க வந்து ஸ்டாக் பிக் பண்ணீங்கன்னா பண்ணுங்க. இல்ல டிஃபால்ட்டா நான் வந்து ஒரு சில கேட்டகரி வச்சிருக்கேன், பெர்ஃபார்மன்ஸ் ஹெவி, இல்ல பேலன்ஸ், இல்ல வேல்யூவேஷன் ஹெவி. இதை எடுத்துட்டு நீங்க எத்தனை ஸ்டாக் இதுல இருக்குன்னு சொல்லி பாருங்க. நான் 12 ஸ்டாக் பிக் பண்ணி நான் வேல்யூவேஷன் பேஸ்ட் நான் பிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் செலக்ட் பண்றேன், சிமுலேட் கிளிக் பண்ணனா 12 ஸ்டாக் கிளிக் ஆயிடுச்சு. 12 ஸ்டாக்கோட டோட்டல் இன்வெஸ்ட் அமௌண்ட் 32 லட்சம். டோட்டல் கரண்ட் வேல்யூ வந்து 1.07 crore. டோட்டலா பாத்தீங்கன்னா 227% ரிட்டர்ன்ல இருக்கும். அது என்னென்ன ஸ்டாக்? ஈச்சர் மோட்டர், ஹீரோ மோட்டோகார்ப், எம்என், இதெல்லாம் ஸ்டாக் வேல்யூவேஷன் படி பிக் பண்ணது. இதை வந்து நான் உங்களுக்காக டேட் நான் போட்டேன். இப்போ வந்து 2022 இருந்து இப்போ வரைக்கும் அதுதான் இது. இதே இது 2010 இருந்து 22 வரைக்கும் போட்டோம்னா ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதை நம்ம இக்னோர் பண்ணலாம். நீ இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பீங்க, அந்த இடத்துல இருந்து பார்ப்போம். சரி, இதுல எந்த மெத்தட்? டிசிஆர், ஃபண்டமெண்டல் டிசிஆர். நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்? 1.94 crore நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஒரு வேல்யூ 3.15 crore வித்தின் 2022 நவம்பர்ல இருந்து இப்போ வரைக்கும். இந்த ஸ்டாக்ல மட்டும் நீங்க டிசிஆர் மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா சரி. இதே இது ப்ராஃபிட் புக்கிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இன்வெஸ்ட் பண்ணது 32 லட்சம், ஆனா எனக்கு 91 லட்சம் லாபம். எனக்கு 179% நிற்கும். இதுல 62%. பிபி டைனமிக் எனக்கு 205% நிற்கும். வெறும் 32 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன். 1 கோடி ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்திருக்கும். நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்க. திரும்ப இந்த பாஸ்கெட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஸ்டாக் டீடைல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொன்றையும் நீங்க போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா
அந்த ஸ்டாக்ஸோட நீங்க போய் டீட்டெயில் போய் பார்க்கலாம். ஃபர்தரா கார்பரேட் ஆக்ஷன் எல்லாமே இருக்குது, ஃபண்டமெண்டல் எல்லாமே இருக்குது, எப்ப இருந்து எப்ப இதுல டீட்டெயிலா போட்டிருக்கேன். ஒவ்வொரு மெத்தடும் என்ன அர்த்தம் நான் போட்டிருக்கேன். எனக்கு நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க இப்போ நான் கொடுக்குற லிங்க் நீங்க பாக்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்கேன். இதை நீங்க போய் காப்பி பேஸ்ட் பண்ணி ஏஐட்ட கேட்டா கூட உங்களுக்கு ஏஐட்ட சொல்லிடும் இது ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லிட்டு. நான் உட்காந்து அரை மணி நேரம் உங்களுக்கு சொல்லணும் அவசியம். ரொம்ப சிம்பிள். ஸோ மெத்தட் நீங்க ரேண்டமா இப்ப நான் திரும்ப போறேன் டேஷ்போர்டுக்கு, சரிங்களா? போயிட்டு கிளியர் ஆகுதுன்னு தெரியல, ஆகல, இது ஒர்க் ஆகல, சரிங்களா? ஸோ மேனுவலா நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்ப நீங்களே மேனுவலா என்னென்ன ஸ்டாக் திரும்ப நான் இருக்க போறேன். டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள், சரிங்களா? இன்னொரு அது நல்லா இருக்கும், நல்லா ஓடி இருக்கு. கர்நாடகா பேங்க், நாட்கோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, ஐடிசி, ஜோதிலா, சரிங்களா? வேற ஏதாவது பார்த்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இந்த ஸ்டாக் இருக்கு, எல்லாமே நல்ல ஸ்டாக் தான் இருக்கேன் நான், ரைட்டுங்களா? இப்போ போயிட்டு ரன் சிமுலேஷன் கொடுக்குறேன். 6 ஸ்டாக். இது வந்து டிசிஆர், ஃபண்டமெண்டல் டிசிஆர். நான் 30 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். ரிட்டர்ன் எவ்வளவு? இப்போ கரண்ட் என்ன இருக்கும்? 34 லட்ச ரூபா இருக்கும். 12% ரிட்டர்ன். இந்த ஸ்டாக்ஸ் உங்க போர்ட்ஃபோலியோல இந்த மாதிரி நீங்க ப்ராப்பரா வாங்கியிருந்தீங்கன்னா, கர்நாடகா பேங்க் தான் டாப்ல இருக்கான். இப்போ இவன் மட்டும் உங்க போர்ட்ஃபோலியோ இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் டிசிஆர் மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா இது வந்திருக்காது. இது நான் ரிமூவ் பண்றேன். 28ல வெறும் 1.55% தான். இது இந்த ஸ்டாக்ஸ் உங்க போர்ட்ஃபோலியோல இருந்துச்சுன்னா, இதே ஸ்டாக்ஸை நான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங்ல போடுறேன். எவ்வளவு பெர்சன்டேஜ்? ப்ராஃபிட் புக்கிங்னாலே ஒரு கொலை குத்தமா நினைக்கிறாங்க. ஸ்டாக் வந்து விற்க விட நான் பை அண்ட் ஹோல்டு தான். நான் வந்து 10 வருஷம் வச்சுக்க போறேன், 20 வருஷம் வச்சுக்க போறேன். வச்சுக்கோ பார்த்தாலும் வச்சு கான்செப்ட் பேர் ப்ராஃபிட் புக் பண்ணாத, எக்ஸிட் பண்ண சொல்லல, ப்ராஃபிட் தான் புக் பண்ண சொல்ல. அது கூட நீங்க மியூச்சுவல் ஃபண்ட், ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எவ்வளவு பெரிய அப்பார்ட். இப்ப எஃப்ஐ எல்லாம் ஏன் விற்கிறான்? பை அண்ட் ஹோல்ட் பண்ணலாம்ல, அவன் ஏன் விற்கிறான்? அவன் ட்ரேடர், அவனுக்கு ரிட்டர்ன் வேணும். ப்ராஃபிட் வந்தா ப்ராஃபிட் புக் தான் செய்வோம். உட்காந்துட்டு இருந்தா அடகாத்துட்டு இருந்தா எப்பதான் எனக்கு கையில காசு வரும், நான் எப்ப நான் செலவு பண்ணுவேன், எப்ப நான் என் காசை நான் எப்ப நான் பார்ப்பேன், அங்கேயே இருந்துச்சு. சரி, நீ அது ஒரு பெரிய டாபிக், நம்ம டைம் எடுத்து விரும்பல. பிபி டைனமிக் 26%. டிசிஆர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 28 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. அந்த அமௌண்ட் அப்படியே தான் இருக்குது. நான் வந்து ப்ராப்பரா மெத்தட் ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணி பண்ணேன், அவ்வளவுதான். சரி, இந்த டைனமிக் பிபி மெத்தட்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க கேட்கறீங்களா? அதை டீட்டெயில்டா கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு உண்மையிலே வேணும்னா கமெண்ட்ல போடுங்க. அந்த மெத்தட் என்னன்னு சொல்றேன், அடுத்த வாரம் போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த வீடியோ பெரிய லென்த்தா போயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க, நான் போடுறேன், சரிங்களா? ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த லிங்கை நான் ஷேர் பண்றேன், ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஒரு தேங்க்ஸ்னு ஒரு கமெண்ட்டை போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு, உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.